எல்லாம் ஒரே மாநாடு நடத்தி கூப்பிடுறாங்க. என்ன மாநாடு? உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலீட்டாளர்கள் மாநாடு. ஆமா. அதாவது எங்க ஊர்ல வந்து நீங்க எல்லாம் தொழில் தொடங்கலாம், நாங்க அதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தரோம். அதுக்கு என்னென்ன கொடுக்க வேணும்? என்ன வேணும்? நிலம் வேணும், இடம் வேணும், மின்சாரம் வேணும், நீர் வசதி வேணும், எல்லாம் நாங்க கொடுக்குறோம். ஆமா, இங்க எல்லாம் இருக்குல்ல, இங்க இருக்குல்ல, இங்க தேவைகளை தீர்த்து வைக்க தொழில் வேணும். ஆமா, தொழில் என்ன பண்ணணும்? தொழிலும் வேணும். ஆமா, அதுக்கு உலக முதலீட்டாளர்லாம் கூப்பிட்டு நடத்துறாங்க. ஏன் இவ்வளவு நாள் நடத்தல? அதெல்லாம் என்னைய கேட்காது, நடத்துறாங்க. நடத்தி இப்ப முதலீடுகள் குமிதான். அப்படியா? ஆமா, நல்ல விஷயம் தானே. அதுல இன்னொரு குழப்பம் சொல்றாங்க, எல்லாம் வர்றாள் பூரா இந்த மெட்ராஸை சுத்தி சிட்டியை சுத்தி தான் பண்ணுவாங்க. ஏன்னா போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதா இருக்கும்ல அப்படிம்பாங்க. ஆமா, வேலை வாய்ப்பு உருவாக்கி அவன் வேலைக்கு போனான்னா காலையில வேலைக்கு போவான், வந்து தூங்குவான், வேலைக்கு போயிருவான். அதுல இந்த ரயில் இன்ஜின் தொழிற்சாலை திருநெல்வேலி பக்கம் பண்ணலாங்கிறாங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, இடம் இருக்கு, போக்கு இருக்கு, வரத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. இங்க ரப்பர் தொழிற்சாலை, கன்னியாகுமரியில ரப்பர். ஆமா, இது பண்ணலாம். என்ன முதலீட்டாளர் மாநாட்டுல எவ்வளவு லட்சம் கோடி வருங்க? அது பல லட்சம் கோடி கொட்ட போறாங்களா? தொழில் வரணும், அது தொழில் வேணும். ஆமா, ஆனா அது எப்படி? இந்த நாட்டினுடைய வளங்கள் என்ன, எவ்வளவு கொடுக்கறோம், அதனால வர்ற லாபம் எவ்வளவு, அது மக்களுக்கு சொல்லணும்ல. ஆமா, இங்க எல்லாம் குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு ஆள் கிடைக்கும். ஆமா, குறைந்த இதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், மின்சாரம் கிடைக்கும், குறைந்த விலையில நிலம் கிடைக்கும், எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அது தெரியாது. அதாவது அப்படி பேசிக்கிறாங்க. நல்ல வரணும். எத்தனை கோடி முதலீடு தமிழ்நாடுக்கு வரப்போகுது? நடிகர் சங்க தேர்தல்ல யார் யார் போட்டி? பீகார்ல தொகுதி பங்கீடு முடிவு என்னாச்சுன்னு எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளோட தினசரி செய்திகள் மூக்கு மேல விரல வச்சு காத்திருக்க, நாக்கு மேல பல்ல போட்டு அத்தனையும் அள்ளி கொட்ட, விதவிதமான செய்திகளோட வேடிக்கையான நிகழ்ச்சிகளை கலந்து சரவடியா கொளுத்தி போட அடுத்து கூடும் கேபினெட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம்.